ஹாய். நான் சூப்பர் ஸ்டாரோட ஒரு தீவிர ரசிகர். முன்னாள், இப்போ இல்லை. ஏன்னா ஒரு இப்போது அஜித் அவர் ரசிகன் பண்ண வேண்டாம். நான் வந்து ஒரு என்டர்டெய்னர். நீங்கள் என்னோட படத்தை பார்க்குறீங்களா, ஜாலியாக இருந்தீங்களா, அப்படியே விட்டுருங்க. உங்களோட லைஃப் நீங்கள் பாருங்கள். இப்படி இருக்கிறது ஒன்று. என்னோட ரசிகராக இருக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குரூப். இதில் ரஜினி வந்து நான் வந்து ஏதாவது நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் ஒரு பெரிய பிம்பத்தை இதுவரைக்கும் காமிச்சு நிறைய இவருக்கு இருக்கிற ரசிகர் வந்து ஏகப்பட்ட ரசிகர் உங்களுக்கு தெரியாதுல்ல. நான்லாம் மிகப்பெரிய ஃபேன், அதில் எந்த இதெல்லாம் இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் இவர் இதை பண்ணுவார், அதை பண்ணுவார், அரசியலுக்கு வருவார், ஏதாவது ஒன்று இந்த மக்களுக்கு செய்வார் அப்படின்னு நம்பணும்ல. அது வேஸ்ட்டு முதல் விஷயம். ஏன்னா தன்னம்பிக்கையும் இல்லை, ரசிகர்கள் மேலேயும் அவருக்கு 1% கூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தளபதி விஜய் இவரை எடுத்துக்கிட்டோன்னா அவர் நச்ச நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை, இந்த இளைஞர்கள் என்னை கைவிட மாட்டாங்க, இவங்க என்னோடய ரசிகர் மட்டும் இல்லை, எனக்காக எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார்ல. அந்த நம்பிக்கை அவரை எங்கே கொண்டு வச்சுருக்கு. இப்போ பேசும்போதெல்லாம் பார்த்தீங்களா, 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, இவங்க பெருசு, அவங்க பெருசு. இவருக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை எல்லோரும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக எல்லோரும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் இருந்தார். நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் எந்த இடத்துக்குமே வரல. இது பெரிய மைனஸ். ஏண்டா இத்தனை வருஷமாக ஒரு ரசிகராக, இதாவது நம்ம தப்பு தான். யாரும் வந்து உடனே நீ உங்களை எவன்டா ரசிகராக இருக்க சொன்னான்னு சொல்லி கேட்கக்கூடாது. இது நம்மளோட தப்பு தான். ஆனால் ரசிகருக்கும் ஒரு சாதாரணமாக படம் பார்த்துட்டு போகிற ஒரு சாமானியனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரசிகர்னால் நமக்கு ஏதாவது இவர் நிறைய விஷயத்த இவர் மூலமாக நம்ம கற்றுக்கலாமோ, இவருக்கு நமக்கு ஏதாவது பண்ணுவார், அப்படி இவர் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே எல்லாருமே. அந்த மாதிரி இருக்கிறதுல விஜய் நம்பர் 1 இன்றைக்கி. ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றதுங்கிறத விட இத்தனை இளைஞர்களும் நமக்கு பின்னால் நிற்பாங்கன்னு நம்பி ஒரு இடத்த வந்து இன்றைக்கி இப்படி எவ்வளோ பெரிய கட்சிங்க, 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, காசு, பணம், அதிகாரம் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிப்போங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததில்ல. அந்த கான்ஃபிடென்ட் பெரிய பெரிய ரசிகர் நடிகர்களுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. இவர் தமிழ்நாட்டை நம்பர் 1 இடத்துக்கு 100% கொண்டு போவார். இன்னும் 30 வருஷத்துக்கு தலைவன் ஆட்சி தான், மாற்றவே முடியாது. எழுதி வச்சுங்க. இதுதான்